Alhamdulillah, எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் மீது உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அல்லாஹ் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அல்லாஹ்வின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரெல்லாம் சங்கையான துல்ஹஜ் மாதத்தை அடைந்து முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதங்களில் ஒன்று துல்ஹஜ்ஜினுடைய மாதமாகும். இந்த துல்ஹஜ் மாதத்தை குறித்து, குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் குறித்து குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுகின்ற போது, சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்வார், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலி அஷர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபீ வல் வத்ர், இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யஸிர், சென்று கொண்டிருக்கின்ற இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் இரவுகள் குறித்து தான் அல்லாஹ் சத்தியம் விடுகின்றான். இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாளினுடைய அதிகாலையின் மீது அல்லாஹ் சத்தியம் விடுகிறான் என்பதாக நமக்கு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். இன்னும் சில ஒரு விரிவுரையாளர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், வஷ்ஷஃபீ வல் வத்ர், ஒற்றைப்படையின் மீதும் இரட்டைப்படையின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வர்றது. இங்க வஷ்ஷஃபா அப்படிங்கிற வார்த்தை துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களையும், அந்த வல் வத்ர் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள், ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்கிறோம் அல்லவா, தக்பீருடைய நாட்கள், குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த 3 நாட்களை குறிக்கும் என்பதாக சில திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஆக மொத்தம் துல்ஹஜ்ஜினுடைய பிறை 1லிருந்து பிறை 13 வரைக்கும் அது மகத்துவம் வாய்ந்த நாட்கள் என்பதாக நமக்கு விளக்கம் சொல்வார்கள். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களிடத்திலே சொன்ன அந்த வார்த்தையை நாம் அதிகம் கேட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, மாமின் ஐயாமின் அமலு சாலிஹ் ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படுகின்ற நற்செயல்களை விட அல்லாஹுக்கு பிரியமான அமல் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹுவிடத்தில் மிக பிரியமான அமலாக இந்த துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுவிடத்தில் மிக பெருமதி வாய்ந்ததாக ஹதீஸிலும் குர்ஆனிலும் நமக்கு சொல்லப்படுகிறது. நமக்கு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் இந்த இரவுகள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இவைகளெல்லாம் குறித்து நமக்கு சொல்லுகின்ற போது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முதல் 10 நாட்கள்ல மார்க்கத்தினுடைய 50 கடமைகளையும் அல்லாஹ் இதில் உள்ளடக்கி வச்சிருக்கிறான். எல்லா அமல்களும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல தான் ஒன்று சேர்கிறது. ரமலானுடைய மாதம் வருதுன்னா ரமலான் நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், திக்ர் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கிறோம். அங்கே ஹஜ்ஜுங்கிற அமல் இல்லை. ஆனால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் என்று வருகின்ற போது இதில் ஹஜ்ஜு, சதகா, ஜக்காத்து, அதே மாதிரி திக்ர் திலாவத்துகள், தொழுகை, நோன்பு, இது எல்லாமே மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய 5 அடிப்படையான அந்த பரதான விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக சங்கமிக்கின்ற மாதம்ங்கிறது துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான்
இப்போ இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். வசதி உள்ளவர்கள் ஹஜ் உம்ராவை செய்யறது. ரெண்டாவது, அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்வது. ஹஜ் செய்ய முடியாமல் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடியவங்க இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை அமல்களில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டு அதிகமான திக்ர் திலாவத்துகளில் ஈடுபட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஹதீஸில் வருது, மாமின் ஐயாமின் அஃதல் இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல் வலா அஹப்பு இலைஹில் அமலு ஃபீஹின்ன மின் ஐயாமில் அஷ்ஹர். இந்த முதல் 10 நாட்களில் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் அமல் அதுதான். அதை தவிர வேற எதுவும் இல்லை. மற்ற நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் பெருமதி வாய்ந்தது. அதனால நீங்க நீங்கள் அதிகமாக இந்த நாட்களிலே சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. ஹதீஸ்களில் வருது சஹாபாக்களுடைய அமல்கள் குறித்து. வகான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்களில் கடை வீதிக்கு போனால் கூட அந்த நேரத்தில் அவர்கள் தக்பீர் ஓதுவார்கள். அப்படின்னு, அதாவது அவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள். இவர்கள் கூறுவதை கேட்டு அங்கே கடவீதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தக்பீர் சொல்லுவார்கள் அப்படிங்கிறது. இப்போ அதனாலதான் நம்ம குர்பானியை கொடுக்கக்கூடியவங்க இந்த குர்பானியுடைய பிராணியை பார்க்கின்ற போதெல்லாம் தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தக்பீர் சொல்றது முஸ்தஹப். குர்பானுடைய பிராணி நம்ம வீட்டில இருந்து வெளியே வர நேரத்தில் வெளியே கட்டியிருக்குது. அதை பார்க்கும் போதெல்லாம் அதை தக்பீர் சொல்றது என்பது ஒரு உன்னதமான அமல் என்பதாக நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருவார்கள். இப்ப இந்த மாதங்களில் அதிகமாக நாம் திக்ருகளிலும் இறைவனை புகழ்வதிலேயும் அதிகம் கழிக்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் அது மிக பெருமதியான அமலாக நன்மையாக நமக்கு வந்து கிடைக்கும் என்பதை ஹதீஸ்களில் புரிய முடியும். அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்துல நோன்பு வைப்பது எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய அந்த கடைசி 10 நாட்கள் எப்படி நம்ம வந்து அதை ஒரு பெருமதியாக கருதுகின்றோமோ, அந்த கடைசி 10 நாட்கள் ரொம்ப அமலுக்குரிய நாட்களாக நம்ம வச்சிருக்கிறோமோ, அதே போன்றுதான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் அந்த ரமலானுடைய 10 நாட்கள் போன்று சிறப்பாக இருக்கிறதுனால இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் அமல்களில் அதிகம் ஈடுபடுங்க. முடிஞ்சா துல்ஹஜ் பிறை 1 பிறை 9 வரைக்கும் நோன்பு வைக்கிறது முஸ்தஹப் என்பதாக எழுதுகிறார்கள். முதல் அந்த 9 நாட்களும் நோன்பு வைப்பது முஸ்தஹப் என்பதாக நமக்கு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி தராங்க. குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9வது நாள். நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டினுடைய பிறை கணக்கு பிரகாரம் துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய தினம் என்று சொல்கிறோம். அந்த அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு வைப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கிறது ஒரு வருஷத்தினுடைய பாவங்களை மன்னிப்பிற்கு காரணமாக அமைகிறதுன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓராண்டினுடைய முன்னால் பின்னால் உள்ள குற்றங்களை இந்த அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறனால அந்த நோன்பு நம்முடைய அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அழித்து விடக்கூடியதாக
தரக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய தீமைகளை அது போக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. இந்த துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாளை நாம் அடைகின்ற போது அந்த நாள் உலகத்திலேயே ஆகம் மிகச் சிறந்த நாள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. மாமின் யௌமின் அஃதலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளை விட உலகத்திலேயே மிகச் சிறந்த நாள் எதுவும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாளையில அமல் செய்யக்கூடியவர்களை, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை, இறைவனை வணங்கக்கூடியவர்களை எல்லாம் பார்த்து மலக்குகளிடத்திலும் பெருமை பாராட்டி அல்லாஹ் பேசுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவாங்க. என்னுடைய அருளை எதிர்பார்த்து வெகு தூரத்திலிருந்து இவர்களெல்லாம் என்னிடத்திலே துஆ கேட்கிறார்கள், என்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் அரஃபாவுடைய நாள்ல நரகிலிருந்து விடுதலையை மக்களுக்கு வழங்குவது மாதிரி வேறு எந்த நாட்களிலும் நரகிலிருந்து விடுதலையை அல்லாஹ் தருவதில்லை என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனாலதான் ஹதீஸில் இப்படி வருகிறது, ஷைத்தான் தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுது கொண்டு அவன் ஓடுகின்ற தினம் என்பதாக இந்த அரஃபாவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவாங்க. இந்த அரஃபாவுடைய நாள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலேயே இந்த 9வது அரஃபா நாள் அதைவிட கூடுதலான சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. ஏன்னா அந்த நாட்களில் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான், நன்மையை வாரி வழங்குகிறான். இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது ஷைத்தான் எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனக்கு ஏற்பட்ட அழிவே அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாப நிலையிலே அவன் தனக்கு தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி தூற்றிக் கொள்கிறான்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கூட இருக்கக்கூடிய சஹாக்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன் இன்னைக்கு இப்படி நீ ரொம்ப பரிதாபமாக அழுது புலம்பிட்டு இருக்கிறையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப அப்போ ஷைத்தான் அங்கே சொல்லுவான், 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இந்த மனிதனை நான் பாவத்திலே அழிவிலே வைத்திருந்தேன். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு நொடியிலே இந்த கூட்டத்தை இன்றைக்கு மன்னிப்பு வழங்கிட்டான் அப்படின்னு சொல்லி தன் 60 வருஷம் 70 வருஷம் உழைப்பு வீணாகி போகிவிட்டதே அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை வருகிறது, மிக பெருமதியான நாள். ஏற்கனவே வெள்ளிக்கிழமை என்பது துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நாள். இன்னும் கூடுதலாக நமக்கு அது அரஃபாவுடைய நாளிலே சேர்த்து வருகின்ற போது அந்த நாளிலே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் துஆ கேட்பதற்கு கடமை பெற்றிருக்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளில் இந்த அரஃபாவுடைய நாளில் அவர்கள் செய்த துஆ சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹும்ம அஅ்திக் ரிக்பதி மினன் நார், அவங்க கேட்பாங்களாம், யா அல்லாஹ் எனக்கு நரகிலிருந்து விடுதலையை தருவாயாக, வஅவ்ஸிஅனி மினர் ரிஸ்கி ஹலால், ஹலாலான ரிஸ்கை வாழ்வாதாரத்தை எனக்கு விசாலமாக வழங்குவாயாக, வஸ்ரிஃபு அன்னி எனக்கும் இந்த ஷைத்தானுடைய கோளாறுகளிலிருந்து, ஜின்னினுடைய தீங்குகளிலிருந்து, மனிதனுடைய தீங்குகளிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று அதிகம் துஆ கேட்க வேண்டும் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக நமக்கு வரலாறுகள்ல வருது. இப்ப அல்லாஹ்விடத்தில் அதிகம் மன்னிப்பையும் இறைவனுடைய அருளையும் பெறுவதற்கு, அல்லாஹ் தருவதற்கு அவன் காத்திருக்கிறான். அந்த நேரத்திலே நாம் கேட்க வேண்டும் என்பதை நமக்கு முன்னோர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களின் வழியாக, வரலாறுகளின் வழியாக சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் செய்யப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் குர்பானி. அல்லாஹ்விடத்தில் மிக உன்னதமான அமல் குர்பானி என்று சொன்னாலே நெருங்குதல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. தியாகம் செய்தல் அப்படிங்கிற பொருள் இருக்கிற மாதிரியே நெருங்குதல், அதாவது ரப்பை நெருங்குதல். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்பானியின் வழியாக அல்லாஹ்வை எப்படி நெருங்கினார்களோ அதே போன்று நாமும் நெருங்குவதற்காக
என்பதற்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக உன்னதமான அமல். என்னமும் சொல்ல போனால் மின் ஷஆயிரில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் ஒன்று இந்த குர்பானி. குர்பானி இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் உள்ளது. இறை நேசத்தை பெற்று தரக்கூடியது, இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான அமல் என்பதாக நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருவாங்க. ஹதீஸ்கள்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த குர்பானி பிராணி நாளை மறுமையில் நமக்கு வரும் என்று சொல்லுவாங்க. மறுமையிலே நமக்கு வரும். நாம் எப்படிப்பட்ட பிராணியை குர்பானியாக கொடுக்கின்றோமோ அந்த பிராணி அப்படியே அதனுடைய ரோமங்களோடு அதனுடைய குழம்புகளோடு அந்த குர்பானி பிராணிகள் கொம்புகளோடு கொண்டு வந்து நிறுத்தப்படும் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் நிய்யத்தை பரிபூர்ணமாக அல்லாஹ்விற்காக வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபதீபு பிஹா நஃப்ஸா, குர்பானி கொடுக்கும் போது நான் அல்லாஹ்விற்காக மட்டும் குர்பானி கொடுக்கிறேன் அப்படிங்கிற கலப்பற்ற நிய்யத் அங்கு அவசியமாகுது. அப்படி ஒரு நிய்யத்தை நீங்கள் வைத்து குர்பானியை கொடுத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க, அந்த குர்பானி பிராணியை நீங்கள் அறுக்கின்ற போது அறுத்து அந்த குர்பானி பிராணியினுடைய கழுத்திலிருந்து இரத்தத்தின் ஒரு துளி பூமியில் விழுவதற்கு முன்னாலே அந்த குர்பான் உங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உங்கள் நஃப்ஸ், உங்கள் எண்ணம் தூய்மையானதாக இருந்தால், பகட்டுக்காக பெருமைக்காக இல்லாமல் என் ரப்புக்காக, எப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்காக தன் மகனை அறுப்பதற்கு துணிந்தார்களோ அதே போன்று நான் என் மகனாக நினைத்து இந்த ஆட்டை குர்பானியை கொடுக்கிறேன், என் ரப்புக்காக கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிய்யத் பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னா இரத்தத்தின் முதல் சொட்டு பூமியில் விழுவதற்கு முன்னால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். குர்பானியை நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த காசு கொடுத்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா, ஒரு ஆடு கொடுக்கறதுக்கு பதில் கூட்டில் சேர்த்துட்டு போயிடலாம், வசதி இருக்கு. ஆடு வாங்கி குர்பானை கொடுக்கின்ற அளவிற்கு வசதி இருந்துமே காசு கூட கேட்குறாங்களே, அது ஒரு 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் இந்த குர்பானிக்காக வேண்டி நாம் செலவு செய்ய வேண்டுமா அப்படிங்கிற நினைவுகள் சில பேருக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதனால கொண்டு போய் இந்த கூட்டு குர்பானியில போய் 7 தினம் ஒன்றாக சேர்ந்து கொடுப்பவர்கள் நிறைய பேர் உண்டு. இந்த இடத்துல இந்த ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குர்பானியை பற்றி அதனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த குர்பானி பிராணியினுடைய ஆடுன்னு சொன்னீங்கன்னா ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை உங்களுக்கு எழுதப்படுதுன்னாங்க. இதுக்கு 20,000 இல்லை, கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கலாம். ஏங்க இந்த ஒரு நன்மை கிடைக்காமல மறுமையில நாம் எல்லாம் அழைவோம் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்கல்ல. மகனை பார்த்து தந்தை ஓடுவார், தந்தையை பார்த்து மகன் ஓடுவார், தாயை பார்த்து பிள்ளை ஓடுவார். ஏன்னா ஏதாவது ஒரு நன்மை கொடுன்னு கேட்டுருவானா. நம்ம பெற்ற பிள்ளை நம்மளை பார்த்து ஓடும், நம்மளை பெற்ற தாய் நம்மளை பார்த்து ஓடும். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்காகத்தான் வாழ்க்கையை இழந்தார்கள், வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். ஆனால் அவர்களே நம்மை விட்டு ஓடுறாங்கன்னா ஒரே ஒரு நன்மை அன்று மறுமையிலே அவங்களுக்கு குறைவா இருக்குது. அந்த ஒரு நன்மை கிடைச்சா சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க. இப்போ இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை பாருங்க. ஒரு ஆடு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஆட்டில் எத்தனை ரோமங்கள் எண்ண முடியுமா நம்மளால? வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை நம்மால் எண்ண முடியாது. அதே போன்றுதான் அந்த ஆட்டினுடைய ரோமங்களை நம்மால் எண்ண முடியாது. கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பது குர்பானி. எவ்வளவோ உலக விஷயங்களுக்காக செலவு செய்யறதில்ல. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் பெஸ்ட்டாக செய்யணும். அந்த கடையில் ஐஸ்கிரீம் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அது சுவை கம்மியாக இருக்கு. இன்னொரு கடையில் அது 12 ரூபாய், டேஸ்ட் அதிகமாக இருக்கு. எதை சூஸ் பண்ணுறோம்? 12 தானே சூஸ் பண்ணுறோம். ஏன்னா வர்றவன் தின்னு போட்டு நம்மளுக்கு குறை சொல்லக்கூடாது.
இதைத்தானங்க நினைக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்று வருகின்ற போது மட்டும் ஏன் நாம் கையை சுருங்குகிறோம்? கொடுத்தவன் அவன்தானே. அவனுக்காக கொடுக்கின்ற போது இன்னும் அவன் கூடுதலாக தருவேன் என்று வாக்களித்திருக்கிறான் அல்லவா. நான் சாப்பிட்டு விட்டு நன்றி கெட்டத்தனமாக பேசிவிட்டு போவேன், நான் மனிதன். ஆனால் வாக்கு கொடுத்தவன் அல்லாஹ், நன்றி மாறாதவன், துரோகம் செய்யாதவன், கொடுத்த வாக்குறுதியை மீறாதவன் அல்லாஹ். எனக்காக செலவு செய்யுங்கள், உங்களுக்கு அதிகப்படுத்துகிறேன்கிற அல்லாஹ். அப்ப இறைவனுக்காக கொடுப்பதில் எந்த தயக்கமும் வேண்டாம். இறைவனுக்காக தருவது, அது இறைவனுக்காக தருவதுன்னு கூட இல்லைங்க, நம்ம மறுமை வாழ்க்கைக்காக சேகரம் செய்கிறோம். அதுதான் குர்பானி. எந்த ஒரு அமலா இருந்தாலும் சரி, நியத்து வைக்கிறதெல்லாம் அல்லாஹ்க்கு தான் வைக்கிறோம். ஆனா அது அல்லாஹ்விற்கு அல்ல. நம்ம மறுமை வாழ்க்கையில நம்மளுக்கு நன்மை அங்க போகணும். அப்ப அதற்கு முதல் படியாக இருப்பது இறைவனுக்காக என்ற அந்த நியத் என் உள்ளத்தில் வரணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு வர்றோம். அதனுடைய பலாபலன்களை அல்லாஹ் எதுவும் அனுபவிக்கிறது இல்லை. குர்பானி கொடுக்கறதுனால இறைச்சி அல்லாஹ் சாப்பிட்றானா? இல்லையே. அதை சாப்பிட்றதும் நம்ம தான், அதை அனுபவிப்பதும் நம்ம தான். உலகத்திலேயும் நாம் தான் அனுபவிக்கிறோம், மறுமையிலேயும் அந்த நன்மைகளை நாம் தான் அனுபவிக்கிறோம். அல்லாஹ்வுடைய உத்தரவை நம்ம கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக. இப்போ குர்பானியினுடைய விஷயத்துல சுன்னத்து தானே அப்படிங்கிற அலட்சியம் வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளில் வருதில்லை, மதீனாவுடைய 10 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து குர்பானி கொடுத்தாங்கன்னு வருது. ரொம்ப பெரிய பணக்காரராக வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு வசதி கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்படுத்தி கொண்டது. ஒரு நேரம் சாப்பிட்டா மறுநேரம் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளால 3 நேரம் உணவு அல்லா நிம்மதியாக நமக்கு தந்திருக்கிறோம். அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருள். அப்ப இறைவனுக்காக வேண்டி நாம் எவ்வளவு செலவு செய்தாலும் அந்த செலவினங்கள் எல்லாம் நாளை நன்மைகளாக நமக்கு வந்து அதே செல்லவர் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடு கொடுத்தாங்க. ஒரு ஆடு தனக்காக வேண்டியும் இன்னொன்று தன் குடும்பத்திற்காக வேண்டியும், யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்களின் சார்பாகவும் என்னுடைய இந்த ஒரு ஆடு என்று 2 கொடுத்தாங்கன்னு வருது. இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு வசதி இருப்பவர்கள் கூட ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும்னு வருதில்லை. அப்போ எங்கள் குடும்பத்துக்கு வசதி இல்லாதவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி. அவர்கள் அந்த நேரத்திலே நியத்து வைத்ததையும் நம்ம பார்க்கணும். என் குடும்பம் யாரெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக சேர்ந்து ஒரு ஆடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. தனக்கான ஒரு ஆட்டை நிறைவேற்றியதற்கு பின்னால்தான் ஒரு ஆடை எடுத்து ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் சேர்ந்து கொடுக்கிறாங்க. இப்போ வசதி ஒருவருக்கு இருக்குமையானால் முழுவதுமாக தனக்கு, தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்குரிய வசதிகள் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக வேண்டி தனித்தனி பிராணிகளை வாங்கி அறுப்பதுதான் சிறந்தது. இதில் ஏன் நம்ம முன்ன சொன்னதுல தான் திரும்பவும் சொல்றேன், நன்மையான வேலை, நன்மையான காரியம், மறுமைக்கான சேதம், இதில் எல்லோருக்கும் போய் நம்முடைய பங்குகள் கிடைக்க வேண்டும். அந்த நன்மையை நாம் இழந்து விடக்கூடாது. ஒரு ஆட்டை மட்டும் கொடுத்து அதை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. 1 கோடி ஒரு ஆட்டில் 1 கோடி ரோமம் இருக்கணும். சும்மா ஒரு கணக்குக்கு வச்சுருக்கீங்களேன். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம். இப்போ 4 பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரு ஆட்டை கொடுக்கின்ற போது அந்த 1 கோடி நன்மை 4ஆக பிரிகிறது அல்லவா. இதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றாக கொடுக்கின்ற போது ஒவ்வொருத்தருடைய நன்மை பற்றியதும் மேலே வருது அல்லவா. இப்போ எது நமக்கு சிறந்தது? குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் உணவு கொடுத்தானுங்கிற அந்த வரலாறு வரும்.
அதில் உயர்தரமான உணவை அல்லாஹ் கொடுத்தான். இவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு பருப்பு வேணும், வெங்காயம் வேணும், கீரை வேணும். குர்ஆனில் வர்ற வரலாறு, நீண்ட வரலாறு, நான் மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்னா, அட ஏப்பா சிறந்ததை விட்டு விட்டு தாழ்ந்ததை எடுத்துக்கொள்கிறீர்கள். குர்ஆனில் சூரா பக்ராவில இந்த வரலாறு வருது. அவர்கள் இதெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் நல்லதை விட்டு விட்டு அதை விட குறைவானதை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இறைச்சி இருக்கும்போது காயை சாப்பிடுவோமா? இறைச்சியை தானே ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். அதை தான் அங்கே அல்லாஹ் அவங்களுக்கு இறைச்சி மாதிரி உணவுகளை கொடுத்துருந்தா இவங்க காய்கறி வேணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இறைச்சியை விட்டுட்டு அதை விட தாழ்ந்த காய்கறியை இவங்க எடுத்துட்டாங்கிறான். அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. பெஸ்ட் எதுவோ மார்க்கத்தில் அதை செய்யுங்கள். உலகத்தினுடைய காரியங்களில் எது சிறந்தது என்று தேடி தேடி அலைந்து மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்வது போன்றே அல்லாஹ்வை திருப்திப்படுவதற்கு எது சிறந்ததோ அதை நாம் தேர்ந்தெடுப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சங்கையான நாட்களில் நம்முடைய எல்லா அமல்களையும் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானாக. குறிப்பாக குர்பானியை நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. யாருக்கெல்லாம் ஹஜ்ஜியுடைய நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜிகளை மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அவர் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.